வர சொல்லுங்கன்னு கத்திட்டே இருந்தேன். எல்லாருமே பார்த்தாங்க. எனக்கு அது வந்து அந்த டைம் இப்போ யோசிச்சா எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருந்தது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேனோ அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்துட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அவர்கிட்ட நான் தெளிவாக கேட்டேன். அவங்களுக்கும் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ வி ஹாவ் டு வெயிட் அப்படின்னாங்க. இன்றைக்கே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கோங்க, அட்மிஷன் போட்டு இன்றைக்கே இருந்துருங்க. ஸோ அது இன்டர்வல்ஸ் கூட நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட நான் இங்கே வந்து உங்களுக்கு போடுறேன். சுகன்யா மேம் கிட்ட தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மேம் கௌதமிக்கு வந்து 7 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சு மேம், ப்ளீஸ் கம் சூன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஆர்டிஸ் வெல்கம் பேக் டு த சேனல் கிரனல்ஸ் லைஃப். யாராவது நியூவாக பார்க்குறீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து இந்த இன்ட்ரோ கொடுத்தே வந்து ரொம்ப மாதம் ஆன மாதிரி இருக்குது. போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ், பட் இருந்தாலுமே அது ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஹாப்பி தட் ஐம் அகெயின் ரீஸ்டார்டிங் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ சொல்லலாம், டெலிவரி ஸ்டோரி. ஸோ நிறையா மாம்ஸ்க்கு, மாம் டு பிக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமன் ஆர் கேர்ள்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு ஐடியா இருக்கும். அதுக்காக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்காக தான் இது சொல்லணும்னு நினச்சேன். ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வந்து எடுக்கல. நான் என்ன நினச்சேன்னா இது வந்து ஒரு பர்சனல் விஷயம், இது வந்து அந்தளவுக்கு யூடியூப்லலாம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பெருசாக எடுக்கல. பட் அங்கங்கே ஸ்னாப்ஷாட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் டெலிவரி ஃபேஸில் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணேன், என்னெல்லாம் தப்பு பண்ணேன், என்னெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணேன், ஸோ எப்படி இருந்தால் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம், பேபியும் சேஃபாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன் டாக்டர் சொன்னதையும் சரி, அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணதும் சரி, அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு ப்ரெக்னென்சிலேருந்து. எல்லாமே நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து எனக்கு இருந்ததில்லை. எனக்கு வந்து பிபி கிடையாது, டயபெட்டிஸ் கிடையாது, அதெல்லாம் இல்லாதனால அதை பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இருந்திருக்கு, பட் அவங்க எப்படி அதை ரெக்வயர் பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பட் இப்போ வந்து ஆப்வியஸ்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நார்மலாக இருந்தது. எனக்கு வந்து இஷ்யூ ப்ரெக்னென்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th மந்த் வந்து எனக்கு ஒரு இஷ்யூ வந்தது. ஸோ அதை பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேனோ அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்துட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ எண்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி அதை வந்து நம்ம இப்போ வந்து பேசலாம். ஸோ எண்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லாவே வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாட்டர் அதிகமாக குளிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட்ஸு, முடிஞ்ச அளவுக்கு வந்து டக் வாக் வந்து என்னால் பண்ணவே முடியலங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த டைம் அது வந்து பண்ணவே இல்லை. வாக்கிங்கு, நார்மல் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ்ஸு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் ஃபுட் ஆல்சோ நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டேன். நான் அதிகமாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் பண்ணக்கூடாததை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா காஃபி. அதுவுமே வந்து என்னோடய டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஓகே இவ்வளோ வந்து ஒரு ounce ஆஃப் கிளாஸில் வந்து கொஞ்சமாக ஒரு நாள் எடுத்துக்கிறனாலலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எண்டில் எப்படி எனக்கு டெலிவரி பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட இப்போ ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ கரெக்டாக என்னோடய டெலிவரி ஆகிறதுக்கு 10 to 12 days பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெயின் வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபேக் பெயின்னு சொல்கிறாங்க, அண்ட் ஆல்சோ வந்து ட்ரூ பெயின், 2 பெயின் வந்து இருக்குது அதில். ஸோ ஒரு பெயின் அது வந்து டாக்டர்கிட்ட நான் தெளிவாக கேட்டேன். அவங்களுக்கும் என்கிட்ட சொன்னாங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெயின்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெயின் வந்து வந்துட்டு அது ப்ரொலாங்காக ஒரு 1/2 hour இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேக் பெயின். ஓகேங்களா? ஸோ பெயின் வந்து வந்துட்டு அந்த இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா 15 செகண்ட்ஸு, 20 செகண்ட்ஸு, 30 செகண்ட்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து பெயின், அது வந்து நார்மல் பெயின், நார்மல் ரியல் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்குது, எனக்கு அது கரெக்டாக தெரில. ரியல் பெயின் சொல்கிறாங்க. நான் வந்து அதான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன், எவ்வளோ நேரம் இருக்குது நம்மளுக்கு பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில அந்த 10 days பிஃபோர் வந்து நார்மல் ரெகுலர் ஸ்கேனுக்காக நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ வந்து செக்அப் பண்ணப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது, ஸோ வி ஹாவ் டு வெயிட் அப்படின்னாங்க. இன்றைக்கே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கோங்க, அட்மிஷன் போட்டு இன்றைக்கே இருந்துருங்க, அண்ட் தென் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நாளைக்கு சப்போஸ் பெயின் இல்லை அப்படின்னா யூ கேன் லீவ் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் அன்றைக்கி இருந்தாச்சு. ஸோ நைட் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமெல்லாம் இருந்தது. ஸோ நாளைக்கே வந்துருமா, நான் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்லாம் எடுத்து வீட்டில் வச்சுருந்தேன், எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி பயமும் வந்து இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், ப்ரெக்னென்சி ஜேர்னியில் அது வந்து வந்திருக்கும், அது வேணாலும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது முடிச்சக்கப்புறம் வந்து
பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மலாக இருந்துச்சு. நான் நார்மலாக சாப்பிட்டேன், வீட்டில் இருந்தேன், ரெஸ்ட் எடுத்தேன், எல்லாமே பண்ணதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்தாச்சு. ஸோ 17th வந்து எனக்கு வந்து டேட்டு ஹாஸ்பிட்டல் வந்துருங்கன்னு சொன்னாங்க. 20th பட் 17th வந்து வந்துருங்கன்னு சொன்னாங்க. 3 days பிஃபோர் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே 17th போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு பொங்கல் வந்துச்சு இல்லையா, பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே 15th நைட் 8:40 நினைக்கிறேன். ஸோ அது இன்டர்வல்ஸ் கூட நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட நான் இங்கே வந்து உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி 8:40 or something 8:30 ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. நான் அப்போ அந்த இன்டர்வல்ஸ்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் வந்து எனக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பெயின் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நோட்டீஸ் பண்ணி அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். 12:30 தான் வந்துட்டு ஓகே இட்ஸ் டைம் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வேண்டாம், விட வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சரி நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு 15th நைட், தட் இஸ் 16th 12:30 AM வந்து போனோம். நாங்கள் 1:45 or something வந்து ரீச் ஆனோம். ஸோ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆல்சோ வந்து ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கோயம்புத்தூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் தான் வந்து நாங்கள் வந்து பார்த்தது. அங்கே டாக்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சுகன்யா மேம். சுகன்யா மேம் கிட்ட தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மாதிரி நல்லா பேசுவாங்க. நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் தெளிவாக சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லுவாங்க. போய் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரியும், முன்னாடியே ஒரு 1 week பிஃபோர் நான் போயிருந்தேன் இல்லையா, சொன்னாங்க அவங்க வந்து உள்ளுக்குள்ளே அந்த லேபர் வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அண்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் வார்டில் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பா ஹஸ்பண்ட் யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளையும் வெளியே போக விட மாட்டாங்க. நம்மளுக்கு பசிச்சா கூட அவங்க என்ன தராங்களோ அதை சாப்பிட்ணும். அன்றைக்கி வந்து லேபர் வார்டில் இருந்தப்போ எனக்கு ஃபுட்டே உண்மையாலுமே தரவே இல்லை. ஸோ ஆனால் நான் என்ன பண்ணேன், 1:45 எனக்கு வந்து மில்காவது வேணும், அங்கே உள்ளே போனால் கண்டிப்பாக எனக்கு எது தரமாட்டாங்க, எனக்கு இப்போயே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1:45 மில்க் குடிச்சிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே டக்குன்னு அந்த வண்டி வந்துச்சு, வந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சனையும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின் வந்து அப்போ அவ்வளோக்கா இல்லை, எனக்கு அப்பப்போ வந்துட்டு இருந்தது. அந்த கான்ட்ராக்ஷன்ஸ்க்கு வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தாங்க, இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 3:30 AM வரைக்கும் நான் வந்து லேபர் வார்டில் தான் இருந்தேன். ஸோ இந்த சைடு ஒருத்தவங்க, இந்த சைடு ஒருத்தவங்க, ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க, அந்த மாதிரி அந்த லேபர் வார்டு ஃபுல்லாக அது போட்டிருப்பாங்க. பட் ஸ்க்ரீன் இருக்கும் சுற்றி. ஸோ அதில் படுத்துட்டு இருந்தப்போ அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், பீப் 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 பீப்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்டு எல்லாருக்குமே போகுது இல்லையா, அந்த சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது அது. ஆக்சுவலி எனக்கு வந்து சொன்னாங்க உங்களுக்கு மார்னிங் இல்லை அடுத்த நாள் தான் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகுது, பட் மேம் வந்து லேபர் வார்டில் தான் இருக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நான் சொன்னேன் அதே மாதிரி இன்னொன்று எனக்கு என்ன இதாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் படுத்திருக்கேன் இங்கே தான் அப்படின்னா, அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்டாங்குலர் ஷேப்பில் லைட்டு, ஒயிட் லைட்டு. ஸோ அப்படியே கண்ணில் அடிக்குது. எனக்கு ஹெட்டேக் வேறு பயங்கரமாக இருக்குது, அந்த சவுண்டு, அந்த இது. லேபர் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நான் வந்து டாக்டர் நர்ஸ்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ப்ளீஸ் என்னை வந்து ரூம் அமுச்சு விட்ருங்க, நான் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நான் வந்துக்கிறேன், நெக்ஸ்ட் டே இல்லைன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன், எனக்கு லேபர் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது, உங்களுக்கே தெரியும், ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன், எனக்கு இப்போவே ரொம்ப தலை வேற வலிக்குது, ஸோ யூ கேன் நாட் ஹேண்டில் திஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தட் இஸ் நாட் இன் த ரூல், நாங்கள் வந்து ரூம்குள்ளே விட மாட்டோம், இங்கே தான் வைக்க சொல்லியிருக்காங்க மேம்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நானும் 2-3 டைம் 4-5 டைம் கேட்டே இருந்தேங்க. இல்லைங்க மேம் எனக்கு கண்டிப்பாக போய் ஆனு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்தாங்க. அந்த டாக்டர்கிட்ட நான் போய் பேசிட்டேன், இல்லை எனக்கு ரூம் போய் அட்லீஸ்ட் ஒரு 2 hours தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் சொன்ன டைமுக்கு நான் வந்துடுறேன் திருப்பி லேபர் வார்டுக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 6:30 வர சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் 3:30 அப்புறம் 3:45 அந்த மாதிரி ரூமுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் நானும் போய் தூங்கிட்டு ஒரு 6:30 வரைக்கும் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 6:30 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகி போயாச்சு லேபர் வார்டுக்கு. போனோடனே பார்த்திங்கன்னா பெயின் வந்து ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு, பட் இருந்தாலுமே நம்ம டேப்லெட் ஒன்று வந்து கொடுக்கணும், ஒன்று வந்து அது வந்து போட்டுக்கோங்க அப்படி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி அந்த டேப்லெட்டும் போட்டேன். அப்புறம் நான் பாட்டுக்கு படுத்துகிட்டே இருந்தேன், ஒன்றுமே தெரில, யாரையும் உள்ளே விடல, நான் பாட்டு படுத்துகிட்டே இருந்தேன். ஒரு 7:30 8 அப்படிங்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ லைன் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, நைட்டே அந்த 3 o'clock வந்து லைன் போட்டாங்க அந்த இன்ஜெக்ஷன் உள்ள குத்துருக்கு. அதுலேயும் வந்து குளுக்கோஸோ இதெல்லாம் சம்திங் இறக்கிட்டு இருந்தாங்க, அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பெயின் இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. என்ன இவ்வளோ அதிகமாகுதே, இது வந்து நார்மல் பெயின் தானால் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் அங்கே நார்மல் ஜென்ரல் டாக்டர் இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு கேட்குறேன், மேம் எனக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா உங்களுக்கு வந்து ஈவினிங் ஒரு 4:30 5 அந்த மாதிரி தான்மா டெலிவரி ஆகும், ஏன்னா இப்போவே பெயின் இவ்வளோ இருக்குங்கிறீங்க, இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
எனக்கா இதை விட பெயின் அதிகமாகுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படியே ஒரு ஷாக்லேயே இருந்தேன் நானும். ஐயோ ஐயோன்ட்டு அப்புறம் மறுபடியும் டாக்டர் கூப்பிட்டு, மேம் இந்த எப்பிடியூரல் அந்த மாதிரிலாம் சொல்வீங்களா, அதெல்லாம் போடுவீங்களா பெயின் கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்னா, என்னடா நீங்கள் இப்போயே எப்பிடியூரல் பற்றி பேசுகிறீங்க, இன்னும் எவ்வளோ பெயின் பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் அப்படின்னு மறுபடியும் பயமுறுத்திட்டே இருந்தாங்க. லிட்ரலி சொல்லணும்னா எனக்கு வந்து பெயின் வந்து அதிகமாகவே இருந்தது. அப்புறம் நான் அகெயின் என்ன பண்ணேன், இல்லை எனக்கு ரொம்பவே முடியலன்னு மம்மியும் வந்தாங்க, உள்ளே ஒரு டைம் பார்க்குறக்காக வந்தாங்க. எனக்கு வந்து சுத்தமாகவே முடியல. நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்ருக்கேன். சாப்பிட்றக்கும் எதுவுமே தரல. நான் தான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு எதுவும் தரமாட்டாங்கன்ட்டு. எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்துட்டு கஞ்சி மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 8:15 அந்த மாதிரி டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ குடிச்சிட்டேன். அதையும் குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். படுத்து தான் இருந்தேன். சுத்தமாக உள்ளவே ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னால் மறுபடியும் டாக்டரை கூப்பிட்டு, எனக்கு ரொம்பவுமே வலிக்குது அப்படின்னு சொல்லி, ரொம்பவே முடியல, என்னால் முடியலன்னு கத்திட்டே இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 or 8:45 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கரெக்டாக வந்து செக் பண்ணாங்க. அந்த செக் பண்ணுவாங்களே, அந்த செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டரில் எனக்கு டைலேட் ஆகிருந்தது. அட் ஃபர்ஸ்ட் நான் நைட்டு வந்து 1:45க்கு ரீச் ஆனேன் இல்லையா, அந்த டைமில் பார்த்தப்போ 1:45க்கு ரீச் ஆனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் தான் வந்து டைலேட் ஆகிருந்தது. ஸோ அதே இதுதான் வந்து மார்னிங்கும் இருந்ததுன்னு சொல்லிட்டு, மார்னிங் ஒரு 7 o'clock செக் பண்ணும்போது 2 சென்டிமீட்டர் தான்டா இருக்குது, உங்களுக்கு இன்னும் அவ்வளோலாம் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அகெயின் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேம் செக் பண்ணோன்னே எனக்கு பயங்கர பெயின். நான் பாட்டுக்கு வேவேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் அழுகலாம் இல்லை, பட் கத்திகிட்டே இருந்தேன். சுகன்யா மேம் வர சொல்லுங்கன்னு கத்திகிட்டே இருந்தேன். எல்லாருமே பார்த்தாங்க. எனக்கு அது வந்து அந்த டைம் இப்போ யோசிச்சா எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருந்தது. நான் ரொம்ப கத்திகிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. வந்து எட்டியெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. இன்னொரு ப்ரெக்னென்ட் மேலாம் நடந்துகிட்டே இருந்தாங்க, வாக்கிங்லாம் விட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் எட்டி இப்படி வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க. நான் கத்திட்டு இருக்கிறேன், வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு மேம்க்கு உடனே என் முன்னாடியே கால் பண்ணாங்க. மேம் இந்த மாதிரி மேம் கௌதமிக்கு வந்து 7 சென்டிமீட்டர் டைலேட் ஆகிடுச்சு மேம், ப்ளீஸ் கம் சூன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள். அப்போ தான் எனக்கு தெரியுது, அச்சோ இவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து குவிக்காக டைலேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஈவினிங் சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாக இருந்தாங்க. எனக்கு தெரில ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எனக்கு நடந்தது அப்படின்னு எனக்கும் தெரில. அண்ட் தென் வந்து சுகன்யா மேமும் வந்துட்டாங்க. ஒரு 9 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 9 o'clock தான் வருவாங்க போல். 9 o'clock வந்தோடனேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேம் அவங்க கையை பிடிச்சிட்டு நான் விடவே இல்லை. ஏன்னா ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாக அவங்க கூட இருந்திருக்காங்க. ஃபோன் பண்ணிலாம் பேசிகிட்டே இருப்பேன். மேக்ஸிமம் என் கூட பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களும். நானும் கால் பண்ணி சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுகிட்டே இருப்பேன். மேம் இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு கேட்டே இருப்பேன். எல்லாத்துக்குமே ஸ்வீட்டாக அவங்க வந்து பதிலும் சொல்லுவாங்க. அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் கூட எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து மேம் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. செக் பண்ணிக்கலாம்டா மேம் கை பிடிச்சிட்டு நான் விடவே இல்லை, செக் பண்ணிக்கலாம்டான்னு சொல்லி சொன்னாங்க. மேம் வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து சொன்னாங்க. ஸோ அது என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எப்படி வந்து எனக்கு டெலிவரி ஆச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் குட்டி வேறு அழுதுட்டுருக்காங்க, நான் போய் உங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரீஷியஸ் டைம். இதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோ போடும்போது நான் அதில் வந்து டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன். பை.